Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற விவரம் தற்போது வெளிவந்திருக்கிறது. அதில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். என்டிஏவில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது அதன் பட்டியல் வெளிவந்திருக்கிறது. குறித்த முழு விவரம் என்ன? அபிராமி, ஒரே அமர்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது நடைபெற்றிருக்கதை பார்க்க முடிகிறது. இதன்படி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களிலும் போட்டியிடுகிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் பாஜக 20 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. இப்ப 2026ல 7 இடங்கள் கூடுதலாக 27 இடங்களில் பாஜக தற்பொழுது போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த சட்டசபை தேர்தலில் 6 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் தற்பொழுது ஜி.கே. வாசன் அங்க வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த பிறகு எத்தனை இடங்கள்ல இப்ப போட்டியிட போறாங்கிறதும் அதிகாரப்பூர்வமா இன்னும் சற்று நேரத்துல அறிவிக்கப்பட இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தற்பொழுது 11 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. அதே போல இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் மட்டுமல்ல, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கார்கள். அவர்களுக்கான தொகுதிகள் எண்ணிக்கை எத்தனை என்பதும் இன்னும் சற்று நேரத்திலேயே அறிவிக்கப்பட இருக்கிறாங்க. அதுல எந்தெந்த கட்சிகள் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட இருக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள் பாஜகவினுடைய தாமரை சின்னத்துல போட்டியிட இருக்கிறாங்க, இல்ல அனைவருமே ஏதோ ஒரு சின்னத்தில் மட்டும்தான் போட்டியிட இருக்கிறார்களா என்பது குறித்தும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விடுவார்கள்.
தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவருமே தற்பொழுது அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல இப்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு இப்பொழுது 3 கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக 27, பாட்டாளி மக்கள் கட்சி 18, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 என்று தொகுதிகளுடைய எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து மற்ற கட்சிகளுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளுக்கும் எந்தெந்த எண்ணிக்கை என்பதும் இப்ப அறிவிக்கப்படும், இன்றைக்கே அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகள் என்பதும் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் கூடி முடிவெடுப்பார்கள். இதுல ஒரு விஷயத்தை என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு என்பது 2 தினங்களுக்கு முன்பாகவே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. மத்திய அமைச்சருக்கான அரசு பணிகளின் காரணமாக, எப்படி மேற்காசியாவிலே மத்திய கிழக்கிலே போர் பதட்டம் இருக்க சூழல்ல இது குறித்த ஒரு கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்ற சூழல்ல அவர் ஒரு நாள் தாமதமாக வந்தாலும் கூட உடனடியாக சுமூக தீர்வு என்பது எட்டப்பட்டு தொகுதி பங்கீடு என்பது நடந்திருக்கிறது. ஒரே அமர்வுல கூட்டணி கட்சி தலைவர்கள் வருகிறது என்று ஒரே அமர்வுல தொகுதியை எண்ணிக்கையை இறுதி செய்திருக்கிறார்கள். இறுதி செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் இதற்கு மாற்றாக ஆளும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 1.5 மாதமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு திமுக 5 கட்டமாக பேச்சு நடத்தியிருக்கிறது. ஆனால் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. சுமூக முடிவு எட்டப்படாத இருக்கிறால் தொகுதி பங்கீடு செய்த மற்ற கூட்டணி கட்சிகளும் திமுக அதிருப்தியாக இருக்கிற சூழல்ல 5 கட்டம் 6 கட்டம்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொகுதி பங்கீடு நடக்காத ஒரு சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரே அமர்வில் தலைவர்கள் பேசி எண்ணிக்கையை இறுதி செய்து அறிவித்திருக்கிறார்கள். அதை ஒரு முக்கியமான நேர்மறை அம்சமாக இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடிகிறது. கூட்டணியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறதும், குறிப்பாக பாஜகவுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கு. அதே போல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பாஜகவிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். சற்று நேரத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த சூழல்ல இந்த 3 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது ஒரே அமர்வில் வெற்றிகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் என்பதும் தலைவர்களால் பேசி இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில இன்னமும் குழப்பம், சிக்கல், இழுபறி, நெருக்கடி என்று போய்கொண்டிருக்கிற சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரே அமர்வில் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறத அந்த கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய இணக்கமான போக்கையும் அது வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு சாதகமான அம்சமாகவும் இந்த கூட்டணியில தலைவர்கள் எந்த இழுபறியும் இல்லாமல் ஒரே அமர்வில் மகிழ்வோடு நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைவருமே சிரித்த முகத்தோடு, புன்னகையோடு, நம்பிக்கையோடும் பேசிக் கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில ஒரே அமர்வில் தாமதமாக பேச்சுவார்த்தையை தொடங்கினாலும் விரைவாக பேச்சுவார்த்தையை முடித்து ஒரே அமர்வில் தொகுதி எண்ணிக்கையை உறுதி செய்து அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் என்பது இன்னும் சற்று நேரத்திலே அறிவிக்கப்படலாம். அபிராமி, தற்போதைய நிலவரம் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். என்டிஏவில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற விவரம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தற்போது இணைப்பில் இருந்திருக்கிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய 3 கட்சிகளுக்கு தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு உடன்படிக்கை என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அந்த உடன்படிக்கை ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த உடன்படிக்கையும் கையெழுத்தாகி இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவினுடைய மத்திய அமைச்சரும் பாஜகவினுடைய தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் முன்னிலையில் அந்த இரு கட்சிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடனும் அதிமுக உடன்படிக்கையை கையெழுத்திட்டிருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மொத்தமாக 56 தொகுதிகள் கூட்டணிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து கையெழுத்தாக இருக்கிறது. கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய இதர கட்சிகளுடன் விரைவில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட இருப்பதால் அவருக்கான தொகுதிகள் என்பது தனியாக ஒதுக்கப்படாமல் அதிமுகவுடைய ஒதுக்கீட்டிலேயே அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 27 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான ஆலோசனையும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அடுத்தடுத்து பாஜகவினுடைய வாக்கு வங்கி வளர்ச்சி, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எழுச்சியை காரணம் கொண்டு 7 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 27 தொகுதிகளில் கட்சியினுடைய தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள், கட்சிக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருக்கும் வாய்ப்பு தருவதற்கான நடவடிக்கைகளை பாஜக தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும், எந்தெந்த வேட்பாளரை நிறுத்தினால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனையும் ஏற்கனவே தமிழக பாஜக சார்பில் பல கட்டமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய விருப்ப மனுக்களை வழங்கலாம் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்களையும் பெற்றிருக்கிறார்கள். வேட்பாளர் நேர்காணலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 11 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் அக்கட்சி போட்டி போட போகிறது, எந்தெந்த தொகுதியில் அக்கட்சியினுடைய எந்தெந்த நிர்வாகிகள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சம்பந்தப்பட்ட அந்தந்த கட்சியை விரைவில் அறிவிக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய 3 கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிறது. மொத்தமாக 56 தொகுதிகள் இதுவரை அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமும் புரட்சி பாரதம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்தந்த கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் இனி வரக்கூடிய நாட்களில் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளாக அந்த தலைவர்களோடு சந்தித்து அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான அந்த உடன்படிக்கை ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் குறைந்தபட்சமாக 165 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இந்த கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்தவரையில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இரட்டை இலை சின்னம் குறைந்தபட்சமாக 170 தொகுதிகளில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய
வெற்றியை உறுதி செய்வதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் உறுதி பூண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒரு சேர இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இணைந்து தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான ஒதுக்கீடு உடன்படிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களுக்குள்ளாக வெளிவரும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீடு தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் தற்போது பாஜக, பாமக, அமமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்ற விவரம் வெளிவந்திருக்கிறது. சற்று நேரத்தில் மற்ற கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு குறித்த விவரங்களும் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற விவரம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். (2026) தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.